Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில சுவையான மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காய விழுது, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், சோம்பு, மிளகுத்தூள், பட்டை, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம். ஒரு குக்கரில் 4லிருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, நட்சத்திரப்பூ எல்லாமே சேர்த்துடலாம். சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீரி இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நான் தொக்காக செய்ய போகிறேன், அதனால் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தொக்கு வேணான்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் புதினாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ 4 தக்காளியை நான் அரைஞ்சி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. சின்ன வெங்காயத்தை நான் 20 விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம மட்டனில் தண்ணி எதுவும் ஊற்றலை, ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணி கூடவே நம்ம 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஏற்கனவே மட்டனில் தண்ணி வந்திருக்கு. இது கூட நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். 5லிருந்து 6 விசில் வரட்டும். இப்போ விசில் வந்துடுச்சு. இதோட ப்ரெஷர் அடங்கினதும் இதை நம்ம கடாய்க்கு மாற்றிடலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் நான் கடாய்க்கு மாற்றிட்டேன். இப்போ மாற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துருங்க. அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு இதை திக்காக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மட்டன் வறுவலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.